ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெய்யப்பம்னு சொல்லலாம், உன்னியப்பம்னு சொல்லலாங்க. சூப்பராக செம்ம டேஸ்டியாக நம்ம வீட்டில் சீக்கிரமாக பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு குட்டி டம்ளரில் 2 டம்ளர் அளவு பச்சரிசிங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறோம். எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் மட்டும் எடுத்துருக்கோங்க. அளவு தான் கரெக்டாக வச்சுக்கணும். டம்ளர், கிண்ணம், பவுலு, கப்பு எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு மட்டும் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4-5 டைம் கழுவி எடுத்துக்கணுங்க. தூசி இதுக்கெல்லாம் இருந்தால் நமக்கு வந்துடும். நல்லா பிசைஞ்சு கொடுத்து மட்டும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பச்சரிசியில் தூசிக்கு இருந்தாலும் நமக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டோம். இப்போ இதில் அரிசி முழுக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கிடலாங்க. சேர்த்தி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. நமக்கு அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நமக்கு அரிசி ஊறி வரணுங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரால் 1.5 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கிறோங்க. வெல்லத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த டம்ளரில் தான் நம்ம அரிசி 2 டம்ளர் எடுத்தோம். 1.5 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம 1.5 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிடலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா அந்த பாகு எடுக்கிறதுக்கு தூசியெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக நல்லா கொதிக்க விட்டு வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இது பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு பதம்லாம் தேவையில்லைங்க. நம்ம அந்த தூசி போகிறதுக்காக வடித்து எடுக்கிறதுக்காகத்தான் அது அங்கே பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அரிசி கொஞ்சமாக வடித்து மிக்சியில் சேர்த்திக்கிடலாங்க. தண்ணி இல்லாத மட்டும் கொஞ்சம் வடிச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம அந்த பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை ஊற்றியே தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மட்டும் எடுத்துக்கிடலாங்க. இதை 2 ஜாரில் மாற்றிக்கிடலாம், 2 ஜாரில் போட்டுக்கிடலாம். அதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன். 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு பழத்தை எடுத்து இதில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அரிசியோட பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டோன்னா நல்லா நைஸாக அடித்து வந்துடும். பெருசு பெருசாக போட்டோன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருங்க. அதுக்காகத்தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ நைஸாக அடித்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த வாழைப்பழம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. தித்திப்பாக இருக்கும் நெய்யப்பம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இன்னொரு வாழைப்பழமும் அரிசி இருக்குது அடுத்த ஜாரில் போடுறதுக்கு. இப்போ பாகு போய் பார்த்துடலாம். இப்போ பாகு பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பதம் தேவையில்லை. இதை வடிகட்டுறதுக்காக தான் வச்சுருந்தோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் சேர்த்திக்கிட்டோங்க. அந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சத்தை சேர்த்திக்கிடலாங்க. ஒரு பாதி அளவு சேர்த்திக்கிறலாம். ஏன்னா அடுத்து ஒரு ஜார் போடணும் இல்லைங்க, அதனால பாதி பாதியாக சேர்த்திக்கிறேன். இப்போ பாதி பாகு சேர்த்திட்டு பாதி அரிசி பாதி பாகு ஒரு பழம் சேர்த்துருக்கோம். அதேமாரி இன்னொரு ஜாருக்கு போட போகிறோம். நல்லா மட்டும் வடித்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வடிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வடித்து எடுத்தோன்னா தூசியெல்லாம் இருந்தால் வந்துடும். இப்போ பாகு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், மிச்ச பாகு இவ்வளோ இருக்குது. அடுத்த ஜாருக்கு நல்லா எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டு இந்த மிக்சியில் ஒரு ஸ்பூனாலேயே நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நைஸாக அடித்து எடுத்துக்கிறலாங்க. இதை இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு ரவுண்டு அடிச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை இன்னொரு பேஜ் போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். பழம் அரிசியெல்லாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்திக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் அரிசியை நல்லா வடித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்க வெள்ளைப்பாகு, அதையும் இதில் சேர்த்திக்கிடலாம். நல்லா வடித்து எடுத்துக்கிடலாம். மிச்சம் எவ்வளோ பாகு இருந்துச்சோ அதை ஃபுல்லாக நம்ம சேர்த்திக்கிடணும். தண்ணி மட்டும் சேர்த்திட வேண்டாம், இதுலேயே அடித்து எடுக்கிறப்பே நமக்கு கரெக்டாக இருக்கும். மாவோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த வெள்ளைப்பாகுலே அடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்திடாதீங்க. ரொம்ப திக்னஸாக இருந்தால் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நம்ம சுத்தமாக பாகெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். அவ்வளோதான் பாகு. இப்போ இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இதுக்காகத்தான் நம்ம நல்லா வெல்லத்தை பாகாட்ட காய்ச்சி வடித்து எடுக்கிறோம். இதை டைரெக்டாக வெல்லத்தை போட்டோன்னா அந்த தூசியும் சேர்ந்து வரும். இதை ஒரு ரவுண்ட் அப்படியே கலந்து கொடுத்துட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் நைஸாக அடித்து எடுத்துட்டோம். நல்லா நைஸாக நம்ம அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாயை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கிறலாங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டோம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிட்டோம். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட சேர்த்திக்கிங்க. ஆனால் கண்டிப்பாக நெய்யில் தான் இது வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். இந்த நெய் நல்லா உருகி வரட்டுங்க. நமக்கு நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கிடலாம். இப்போ பாருங்கள் உருகி வந்துட்டுருக்குது. இப்போ நான் அரிசி எடுத்தால் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி வரட்டும். உங்களுக்கு குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா கூட ரொம்ப நைஸாக நறுக்கி அரை டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் அரிசி எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு அரை டம்ளர் வந்து தேங்காய் துருவலோ இல்லை தேங்காய் பீஸோ குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி சேர்த்திக்கிடலாம். இது நல்லா கோல்டன் கலராக மாறி வரட்டும். இது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் அதில் சேர்த்தி போடுறப்ப. இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. சூப்பராக வாசனையோடு இருக்குது. இதை நம்ம மாவில் சேர்த்திக்கிடலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்து போடுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க நமக்கு. இப்போ சேர்த்திட்டோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிடலாங்க. அப்போ தான் அந்த இனிப்பை நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டோம், சால்ட்டு. இப்போ சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிடலாங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்திக்கிட்டோம். குட்டி ஸ்பூனுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா ஒரு கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துடலாம். பார்க்க கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 டைம் நல்லா கலந்து வர்றப்ப கொஞ்சம் பதம் கரெக்டாக வருங்க. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அதுக்கு மேலே கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி சேர்த்திக்கிடலாம். எனக்கு வந்து இதுவே கரெக்டாக வந்துச்சு நல்லா கலந்து கொடுக்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வருது பாருங்கள். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கிறலாங்க. நான் கருப்பெல் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எள் வெள்ளை எள் இருக்கோ கருப்பெல் இருக்கோ ஏதோ ஒன்று கொஞ்சம் சேர்த்திக்கங்க. கொஞ்சம் எள் சேர்த்திக்கிட்டோம். எள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டோம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுக்கு பொடி வேணும்னா கூட இதில் கொஞ்சம் சேர்த்திக்கங்க. சூப்பராக இருக்கும். என்கிட்ட சுக்கு பொடி இல்லை, அதனால் நான் சேர்த்திக்கிறல. இப்போ பனியாரக்கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். நெய்யில் போட்டால் மட்டும்தாங்க இது இவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெயில் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இப்போ அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்காதுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் அப்படி சேர்த்தி ஊற்றிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஒரு அரை அளவு ஒவ்வொரு குழியிலையும் ஒரு அரை குழி அளவு மாவு சேர்த்திக்கிடலாங்க. ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம்ல, அதனால் கருகிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பொறுமையாக வேக வச்சு எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. நல்ல ஒரு வாசனையோட சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ மெதுவாக திருப்பி பார்ப்போம். தனியாக வரணும். வந்தால் கரெக்டான பக்குவமாயிடுச்சுங்க. இப்போ நமக்கு தனியாக வருது. கலர் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கங்க.
இதேமாரி ஒவ்வொன்றா நம்ம திருப்பி கொடுத்துடலாம். பின்பக்கமும் இந்தளவுக்கு கலர் வரணுங்க, அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு உன்னியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நெய்யப்பம். இப்போ வந்து இது நம்ம மெதுவாக எடுத்துக்கிறலாம், ஒவ்வொன்றா எடுத்துக்கிறலாம் தனித்தனியாக. நல்லா பொசு பொசுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நல்ல ஒரு வாசனையோடு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். இப்போ அடுத்த பேஜ் ஊற்றிக்கிறலாம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் இதில். அடுத்த பேஜ் நம்ம ஊற்றி எடுத்துக்கிறலாங்க. ஃபஸ்ட்டு கல் காயிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், இருந்தாலும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ்வை ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியே பார்த்தா செவந்த மாதிரி இருக்கும், உள்ளே மாவாட்டம் இருக்குங்க. அதுக்காகத்தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுக்கிறது. இப்போ பாருங்கள், ரெண்டாவது பேஜும் நமக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ அதை திருப்பி கொடுத்துக்கலாம். இதேமாதிரி ஒவ்வொன்றா நம்ம திருப்பி கொடுத்துக்கிறலாங்க. சூப்பராக நமக்கு உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு வாசனையோட உன்னியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க, உதிரணும் உள்ளே இருக்கிற மாவெல்லாம். நம்ம நல்லா வேகலாட்டி உள்ளேருந்து மாவாட்டம் வருங்க. இது சூப்பராக வெந்து எடுத்துட்டோம். பொது பொதுன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்து பண்ணுறதுனால சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.